ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டு போட்டியை வச்சு தான் இன்றைக்கி உப்பு கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ போட்டியை சுடு தண்ணியில் 3 டைமும் பச்சை தண்ணியில் 3 டைமும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பிசுக்கி கழுவுறோமோ அப்போ தான் போட்டி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கவுச்சி ஸ்மெல் இல்லாமல். சில பேர் போட்டியில் உள்ள அந்த ஸ்மெல்லு வரும், சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ கழுவி வச்சுக்கிற போட்டியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 20 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆட்டோட போட்டியை தான் இப்போ ஃபுல்லாக இப்போ நான் உப்பு கறி செய்ய போகிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கறினாலே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காகவே நான் எண்ணெய் சேர்க்காம தான் இப்போ செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ போட்டியை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட்டு ரத்தம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டி 1/2 மணி நேரமாக வேக வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு பெப்பர் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உப்பு போட்டி கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.